بسم الله الرحمن الرحيم قل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். எனவே அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் அவனுடைய மார்க்கத்திலிருந்து குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கின்ற கேட்கின்ற பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கிறான், எங்கள் மீது கருணை கொண்டிருக்கிறான் என்பதை கவனத்தில் கொண்டு அந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் ஒரு சில தினங்களாக மனித சமூகத்தை கெடுக்கக்கூடிய, மனித சமூகத்தை நாசப்படுத்தக்கூடிய, மனித சமூகத்தை சீரழிக்கக்கூடிய காரணிகள் என்ன, அந்த காரணிகளை அழிப்பதற்கு இஸ்லாம் சொல்லுகின்ற தீர்வுகள் என்ன என்ற அடிப்படையில்
ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் முதல் காரணியாக, அடிப்படை காரணியாக குர்ஆனையும் ஹதீஸையும் புறக்கணிப்பது என்ற அடிப்படையில் முதல் அம்சத்தையும், அடுத்ததாக பெற்றோர்கள் ஒரு பிள்ளை சீரழிவதற்கு காரணமாக இருக்கின்றார்கள், ஒரு பிள்ளை சீரழிந்து விட்டால் அது ஒரு சமூகம் சீரழிவதற்கு காரணமாக இருக்கும் என்ற அடிப்படையில் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தப்பட்ட அறிவுரைகளை பார்த்திருக்கின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அதே தொடரில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கவிருப்பது சமூக சீரழிவிலே, ஒரு சமூகத்தை அழிப்பதிலே மிகப்பெரிய பங்கு செலுத்துகின்ற ஒன்று அம்சம்தான் எங்களுடைய வீட்டு சூழல். நாங்கள் வாழக்கூடிய, நாங்கள் வசிக்கக்கூடிய, நாங்கள் குடியிருக்கக்கூடிய அந்த வீடு இருக்கிறது அல்லவா, அந்த வீட்டு சூழல் என்ன செய்யும்? ஒரு மனிதனிடத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வீட்டு சூழல் இருக்கிற அந்த அமைப்பை வைத்து ஒரு மனிதன் நல்லவனாக மாற முடியும் அல்லது ஒரு மனிதன் கெட்டவனாக மாற முடியும் என்கின்ற அடிப்படையை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எனவே இஸ்லாம் மனிதனுக்கு சொல்லுகின்ற அம்சம் என்னவென்று சொன்னால், உன்னுடைய வீட்டு சூழலை நீ நன்றாக வைத்துக்கொள், உன்னுடைய வீட்டு சூழலை நீ சரிபடுத்திக் கொள். அப்பொழுதுதான் அந்த வீட்டில் வாழக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். அந்த வீட்டிலிருந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல பிரஜை வெளியாகுவான் என்ற அடிப்படையை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு ஆழமாக சொல்லித் தருகின்றது. எனவே அதே அடிப்படையில் ஒரு வீடு கெட்டதாக இருந்தால், ஒரு வீட்டு சூழல் மோசமானதாக இருந்தால், அந்த வீட்டுக்குள் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு மனிதன் கெட்டவனாக இருப்பான். அந்த கெட்ட மனிதனினால் சமூக சீரழிவு ஏற்படும் என்ற அடிப்படையில் வீட்டு சூழலை பற்றி, எங்களுடைய வீட்டு சூழல்களை நாங்கள் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி இஸ்லாமியமயப்படுத்துவது என்பது சம்பந்தமான ஒரு சில விடயங்களை இன்றைக்கு நாங்கள் படிக்கவிருக்கின்றோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பொதுவாக வீடு என்று சொன்னால் என்ன? இஸ்லாத்தின் பார்வையில் எங்களுடைய வீடுகள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 16வது அத்தியாயம் 80வது வசனம். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா. அல்லாஹ் உங்களுடைய வீடுகளிலே அமைதியை வைத்திருக்கின்றான், வசிப்பிடத்தை வைத்திருக்கின்றான். அன்பாண்டவர்களே, வேலைக்கு சென்றவர்கள் எல்லாம், தொழில் துறவுகளுக்கு சென்றவர்கள் எல்லாம் மாலை நேரமாகிவிட்டால் ஓய்வெடுக்க வேண்டும், உள்ளத்துக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒதுங்கக்கூடிய இடம்தான் எது? வீடு என்பது. எனவே அல்லாஹ் ஒரு இஸ்லாமிய இல்லத்தை, ஒரு இஸ்லாமிய வீட்டை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான்? உள்ளத்துக்கு அமைதி தரக்கூடியதாக, உள்ளத்துக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்று பாருங்கள். அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினல் அஸாப். நபிகளார் சொல்கிறார்கள், பயணம் என்பது தண்டனையின் ஒரு பகுதி, வேதனையின் ஒரு பகுதி. நீங்கள் பயணம் போய்விட்டு வருகிறீர்கள், பயணம் போய்விட்டு இங்கிருந்து சென்னைக்கு போய்விட்டு வந்தா 2 நாளைக்கு மனுஷனுக்கு என்ன செய்யும்? படுக்க சொல்லும். அப்படித்தானே? கொஞ்ச நேரம் கட்டில்ல படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லும். பயணம் போய்விட்டு வருகிற பொழுது முகத்தின் தோற்றம் எல்லாம் மாறி விடுகிறது, கை கால்கள் எல்லாம் என்ன செய்கிறது? வீங்கி விடுகின்றது, கொழுத்து விடுகின்றது. என்ன காரணம்? அந்த பயணத்துடைய களைப்பு, அந்த பயணத்துடைய மாய்ச்சல் உடம்புக்கு வருத்தமாக இருக்கிறது. அதைத்தான் நபிகளார் சொன்னார்கள், பயணம் என்பது தண்டனையின் ஒரு பகுதி, வேதனையின் ஒரு பகுதி. எனவே நீங்கள் தொழில் துறவுகளுக்கு சென்று, வேலை வெட்டிகளுக்கு சென்று உங்களுடைய பயணம் முடிந்து விட்டால், உங்களுடைய வேலை வெட்டிகள் முடிந்து விட்டால், நபிகளார் என்ன சொல்கிறார்கள்? ஃபல் யுஅஜில் இலா அஹ்லிஹி அல்லது ஃபல் யஅஜல் இலா அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தை நோக்கி அவர் அவசரமாக வந்து சேரட்டும் என்று சொன்னார்கள். இப்படி சொல்கிறார்கள். உங்களில் பயணம் போன ஒரு மனிதர் வேலை வெட்டியை முடித்துக் கொண்டால் உடனே தன்னுடைய வீட்டுக்கு வரட்டும் சொல்றாங்க. இது புகாரியிலே வரக்கூடிய 1804வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, எதற்கு இந்த அறிவுரை? பயண கலைப்பிலே ஈடுபட்டிருக்கிற ஒரு மனிதன், பயண மாய்ச்சலில் ஈடுபட்டிருக்கிற ஒரு மனிதன்
வேலை வெட்டிகளின் கஷ்டத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு அமைதி தேவை, உள்ளத்துக்கு நிம்மதி தேவை. எனவே நபிகளார் வழிகாட்டி கொடுக்கிறார்கள், நீங்கள் அவசரமாக உங்களுடைய வீடுகளை போய் சேருங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதே போன்று பாருங்கள், இந்த வீட்டு சூழலை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அம்சத்தை சொன்னார்கள். எப்படி மனிதனுடைய உள்ளத்துக்கு இந்த வீடுகள் அமைதியாக இருக்குமோ, மனிதனுடைய உள்ளத்துக்கு வீடுகள் எப்படி சந்தோஷமாக இருக்குமோ, அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டுக்கு மேலால் ஏறி இருக்கின்றார்கள். குகை என்று சொல்வார்கள் அல்லவா, கல்லுகளால பெரும் பெரும் கல்லுகளால கட்டப்பட்ட ஒரு குகைக்கு மேலால், கோட்டைக்கு மேலால் ஏறி இருக்கிறார்கள். ஏறி இருந்து கொண்டு மக்களை பார்த்து சொல்கிறார்கள், ஹல் தரவுனமா அரா, நான் பார்ப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா? வ இன்னி லஅரா மவாக்கிஅல் ஃபிதன் ஹிலால புயூத்திக்கும் கமவாக்கில் கத்ர். நபிகளார் சொல்கிறார்கள், மழை பொழியும் பொழுது எப்படி மழை துளிகள் உங்களுடைய வீட்டு கூரையிலே விழுமோ, உங்களுடைய வீட்டை நோக்கி விழுமோ, அதுபோன்று சோதனைகளும் பிரச்சனைகளும் சீரழிவுகளும் உங்களுடைய வீட்டுக்குள் நுழைவதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இந்த ஹதீஸ் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். ஒரு காலத்திலே மோசமான காட்சிகளை பார்க்க வேண்டுமா, ஒரு பெண்ணை பார்க்க வேண்டுமா, ஒரு கெட்ட காரியத்தை பார்க்க வேண்டுமா, வீட்டை விட்டு வெளியே தான் போக வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன செய்யலாம்? வீட்டுக்குள் இருந்து கொண்டே உலகத்தில் நடக்கிற எல்லா அநியாயங்களையும் அட்டகாசங்களையும் பார்க்கலாம். நபிகளார் இதைத்தான் சொன்னார்கள், நான் உங்களுடைய வீடுகளை எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? பிரச்சனைகளும் சோதனைகளும் இறங்கக்கூடிய இடமாக பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். நபிகளாருடைய காலத்தில் இந்த ஹதீஸை புரிவது என்பது மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். சஹாபாக்கள் நம்பிவிட்டு போனார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஹதீஸின் விளக்கத்தை ஆழமாக அறிய முடிகிறது. எப்படி? இன்றைக்கு மனிதன் பாவத்தை பார்க்கிறதுக்கு வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது, தீமை செய்வதற்கு வீட்டுக்கு வெளியே போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, ஒரு அந்நிய பெண்ணை ரசித்து பார்ப்பதற்கு பாதைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, வீட்டுக்குள் இருந்து பார்த்து கொண்டிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இலங்கையிலே எங்களுடைய ஊர் பிரதேசத்திலே நடந்த ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? ஒரு பெற்றோருக்கு ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை பொறுத்தவரையில் அந்த ஊர்வாசிகள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அந்த பெண்ணை நாங்கள் பாதையிலே பார்த்தது கிடையாது, அந்த பெண்ணை நாங்கள் வீதி வரியிலே பார்த்தது கிடையாது, அந்த அளவு ஒழுக்கமான பெண்மணி, வீட்டுக்குள் மறைந்து வாழுகிற ஒரு பெண்மணி என்று புகழ்ந்து பேசுவார்கள். இப்படியே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு தகவல் வருகிறது, அந்த பெண்மணி ஒரு அந்நிய ஆணோடு ஓடிவிட்டதாக. அன்பார்ந்த தாய்மார்களே, பாடசாலைக்கு படிக்க செல்கிற ஒரு பெண்மணி, அல்லது காலேஜுக்கு கல்வி கற்க செல்கிற ஒரு பெண்மணி, அல்லது வேலை வெட்டிக்காக பாதைக்கு போன ஒரு பெண்மணி ஒரு அந்நியானோடு தொடர்பு வைத்து ஓடுகிறார் என்றால் இது சாத்தியம் என்று சொல்லலாம். என்ன நடக்கிறது? வீட்டை விட்டு வெளியேறாத பெண்மணி, வீட்டுக்குள் முடங்கி கிடந்த பெண்மணி ஒரு அந்நியானோடு தொடர்பை வைத்துக் கொண்டு பாய்ந்து ஓடுகிறாளாம். உள்ள பாய்ந்தோடுன்னு சொல்லுவாங்களா, களவுல ஓடி போயிடுறாங்க. இது எப்படி நடந்தது? அன்பார்ந்த தாய்மார்களே, எங்களுடைய வீட்டு சூழல் சரியாக இருக்க வேண்டும். பாதையிலே நடக்கின்ற, பூந்தோப்புகளிலே நடக்கின்ற, கடலோரங்களிலே நடக்கின்ற காட்சிகளை எல்லாம் எங்களுடைய வீட்டிலே நாங்கள் பார்க்கிறோம் என்றால் வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மனிதன் கெட்டு போவதற்கு எங்களுடைய வீட்டு சூழல் எங்களை நாசப்படுத்துகிறது. ஒரு காலத்திலே ஒரு அந்நிய ஆணோடு கதைக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வீடு தேடி போக வேண்டும், அல்லது வீட்டுக்கு வெளியே போக வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? எங்களுடைய வீட்டுக்குள் இருந்து கொண்டு, எங்களுடைய படுக்கையில் அறைந்து கொண்டு இந்த மொபைல் போனின் மூலம் என்ன செய்யலாம்? அந்நிய ஆணோடு தொடர்பு வைக்கலாம். பெண்மணியை பார்த்தால் சாலியான பெண்மணி, நல்ல பெண்மணி, வீட்டை விட்டு வெளியே வாரதே இல்லை. ஆனா அவக்கு ஊர்ல உள்ள எல்லா ஆண்களோடையும் தொடர்பு. எப்படி தொடர்பு வந்தது? வீட்டுக்குள் உள்ள பிரச்சனை எல்லாம் வருகிறது, வீட்டுக்குள் உள்ள குழப்பமெல்லாம் வருகிறது. அதைத்தான் நபிகளார் சொன்னார்கள், நான் எப்படி காணுகிறேன் தெரியுமா? மலைத்துளிகள் உங்களுடைய வீட்டுக்குள் வருவது போன்று சோதனைகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் உங்களுடைய வீட்டுக்குள் வருவதை பார்த்தேன் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு எங்களுடைய வீட்டு சூழலை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், எப்படி இருக்கிறது? காலை நேரமாகிவிட்டால் சில வீடுகள், ரமலானுடைய காலம்,
இந்த பாதையிலே நடந்து போக முடியவில்லை. சில வீடுகளிலே பாட்டு மியூசிக்கை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இசையை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய இல்லம், ஒரு முஸ்லிம் வீடு அந்நிய பெண்ணின் குரலை ரசித்து கேட்கலாமா? மியூசிக்கை ரசித்து கேட்கலாமா? ஆபாசமான வார்த்தைகளை பேசுகின்ற, மோசமான வார்த்தைகளை பேசுகின்ற, கெட்ட சிந்தனைகளை தூண்டுகின்ற இந்த பாட்டுக்களை கேட்கலாமா? ஒரு இஸ்லாமிய வீடு கேட்கிறது. அந்த வீட்டுக்குள் இருந்து எப்படி ஒரு நல்ல பிள்ளை வெளியே வரும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய வீடுகளிலே காலையிலிருந்து இரவு படுக்கை செல்லும் வரைக்கும் டிராமாக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, சினிமா படங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த வீட்டுக்குள் இருந்து ஒரு நல்ல பிள்ளையை எதிர்பார்க்கலாமா? இந்த வீட்டுக்குள் இருந்து ஒரு சாலிஹான, சமூகத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை எதிர்பார்க்கலாமா? இதைதான் நபிகளார் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டுக்குள் சோதனைகளும் பிரச்சனைகளும் சீரழிவுகளும் இறங்குவதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் விரும்பக்கூடிய இல்லம் எது தெரியுமா? இஸ்லாம் விரும்பக்கூடிய வீட்டு திட்டம் எது தெரியுமா? அந்த வீடு உள்ளத்துக்கு அமைதியானதாக இருக்க வேண்டும், உள்ளத்துக்கு சந்தோஷமானதாக இருக்க வேண்டும். அந்த வீட்டு சூழல் என்பது நல்ல மார்க்கப்பட்டுள்ள சூழலாக, இஸ்லாமிய உணர்வுள்ள ஒரு சூழலாக இருந்தால் சமூகத்துக்கு வரக்கூடிய ஒரு பிரஜை. சாதாரணமா தாய்மார்களே, நம்ம நேற்றைய அந்த பயான்ல கூட உங்களுக்கு சொன்னோம், நேற்று முன்தினம் நடந்த பெண்களுக்கான பயான்ல சொன்னோம், ஒரு பிள்ளை பிறந்தது முதல் வளர்வது தாயுடைய மடியிலே என்றால் வீட்டு சூழலிலே. இப்படித்தானே சாதாரணமாக இந்த நாட்டு பிரதேசங்களுக்கு எப்படியோ தெரியாது, ஒரு 4 வயது 5 வயதாக வேண்டும் அவரை கொண்டு போய் ஒரு பாடசாலையில் ஒரு ஸ்கூலிலே சேர்ப்பதற்கு. அது வரைக்கும் அந்த பிள்ளை வீட்டு சூழலை பார்த்துத்தான் ஒரு சில நடவடிக்கைகளை பழகி விடுகிறது. அன்பாண்டவர்களே, 8 வயதாகி 9 வயதாகி குமரி பருவத்தை அடைந்த பிறகு வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டுமா? வீட்டு சூழலில் நடக்கின்ற காரியங்கள் நல்லதாக இருக்க வேண்டும். எனவே இஸ்லாம் இந்த வீட்டு சூழலை சரிபடுத்துவதற்கு எப்படிப்பட்ட ஒழுக்கங்களை எல்லாம் காட்டித் தருகிறது வாதங்கள். முதல் கட்டமாக ஒரு வீட்டு சூழல் நல்லதாக அமைய வேண்டுமா? ஒரு வீட்டு சூழல் நல்லதாக அமைய வேண்டுமா? திருமணம் முடிக்கின்ற ஒவ்வொரு ஆணும், திருமணம் முடிக்கின்ற ஒவ்வொரு பெண்ணும் என்ன முடிவுக்கு வர வேண்டும் தெரியுமா? தனக்கு வரக்கூடிய மனைவி சாலிஹான, மார்க்கப்பட்டுள்ள, இஸ்லாமிய உணர்வுள்ள ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண்மகன் விரும்ப வேண்டும். ஒரு பெண்மணி என்ன ஆசைப்பட வேண்டும்? எனக்கு வரக்கூடிய கணவன் இஸ்லாமிய உணர்வுள்ள, நல்ல மார்க்கப்பட்டுள்ள, குர்ஆன் ஹதீஸை நேசிக்கின்ற ஒருவன் எனக்கு கணவனாக வர வேண்டும். இதுதான் ஒரு மனிதன் முதலாவது வீட்டு சூழலை சரிபடுத்த வேண்டிய இடம். ஏன் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா மத்தா, இந்த உலகம் என்பது மனிதன் அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் இருப்பதெல்லாம் மனிதன் அனுபவிக்கக்கூடிய பொருட்கள். வகைரு மத்தாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா, அந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களில் எல்லாம் நல்ல பொருள் எது தெரியுமா? சாலிஹான் ஒரு மனைவி என்று ஆண்மகனுக்கு சொன்னார்கள். சாலிஹான் ஒரு மனைவி என்று சொன்னார்கள். இன்னொரு கட்டத்திலே சொன்னார்கள், ஒரு பெண்மணி 4 நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். 4 நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். லிமாலிஹா, அவளுடைய பொருளாதாரத்துக்காக. வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக. வலி நசபிஹா, அவளுடைய குடும்ப பாரம்பரியம், குடும்ப வம்சத்துக்காக. சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், நீ மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை தேர்வு செய்து கொள். தரிபத்தியதா, அது உன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்று சொன்னார்கள். உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பானதா ஆக்கும் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, நல்ல மனைவியை தேர்வு செய்வது எப்படி வீட்டு சூழலை சீர்படுத்த போகிறது? இன்னொரு ஹதீஸிலே நபிகளார் சொன்னார்கள், பெண்களுக்கு பொறுப்பான பொறுப்புதாரிகளை பார்த்து சொன்னார்கள், உங்களிடத்திலே மார்க்கப்பட்டுள்ள, நல்ல பண்பாடுகள் உள்ள, நல்ல குணமுள்ள ஒரு ஆண் மகன் பெண் கேட்டு வந்தால் அந்த ஆணுக்கு நீ பெண் கொடி என்று சொன்னார்கள். இல்லை என்றால் இந்த பூமியிலே மிகப்பெரிய குழப்பங்கள் வரும் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? பெண்களுடைய பொறுப்புதாரிகள், வாப்பாமாறு நானாமாறு, அந்த பொறுப்புதாரிகளை பார்த்து சொன்னார்கள், உன்னிடத்திலே நல்ல மார்க்கப்பட்டுள்ள, நல்ல பண்பாடுள்ள ஒரு ஆண் மகன் வந்து உன்னுடைய மகளை திருமணம் முடித்து தருமாறு கேட்டால் அந்த ஆணுக்கு நீ உன்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொடு. ஏன் தெரியுமா? இல்லை என்றால் பூமியில் பெரிய குழப்பம் வரும் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு நல்ல கணவனை தீர்மானிக்கக்கூடிய பெண்ணாக, ஒரு நல்ல மனைவியை எதிர்பார்க்கக்கூடிய ஆணாக இருந்தால், இதுதான் ஒரு வீட்டு சூழலை நல்ல முறையில் அமைக்கின்ற அடிப்படை அம்சம். பேசிக் என்று சொல்வோம் அல்லவா, பவுண்டேஷன் என்று சொல்வோம் அல்லவா, அதுதான். ஏன்
ஒரு வீட்டை பொறுத்தவரையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா. ஒரு பெண்மணியை பொறுத்தவரையில் அவள் தன்னுடைய கணவனின் வீட்டை நிர்வகிப்பவள் என்ன சொன்னார்கள்? ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனின் வீட்டை நிர்வகிப்பவள் என்று சொன்னார்கள். அப்படியானால் கணவன் வீட்டிலே இல்லாத நேரம் அந்த வீட்டு சூழலை பாதுகாப்பவள் யார்? கணவனின் பிள்ளைகளை பாதுகாப்பவள் யார்? அந்த பெண்மணி அல்லவா? அவள் நல்லவளாக இருந்தால்தானே அந்த வீட்டு சூழல் பாதுகாக்கப்படும். அவள் நல்லவளாக இருந்தால்தானே அந்த பிள்ளைகள் நல்ல முறையிலே வளர்த்தெடுக்கப்படும். இல்லை என்றால் வீட்டு சூழல் நாசமாகிவிடும். சில நேரம் கணவன் மார்க்கப்பட்டுள்ளவராக இருப்பார், மனைவிக்கு மார்க்கம் தொடர்பில்லாமல் இருக்கும். இந்த நேரத்தில் கணவனுக்கு படம் பார்க்கிறது விருப்பம் இருக்காது, டிராமா பார்க்கிறது விருப்பம் இருக்காது. கணவனுக்கு பயந்து மனைவி டிவியை மூடி வைத்திருப்பாள், நாடகம் பார்க்கவும் மாட்டாள், சினிமா பார்க்கவும் மாட்டாள். கணவன் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் உள்ளதையெல்லாம் பார்க்க ஆரம்பித்து விடுவாள். காரணம் என்ன? தனக்கு வந்த மனைவி நல்லவளாக இல்லை, தனக்கு வந்த மனைவி சீரழிந்து போனவளாக இருக்கிறாள். அந்த சீரழிந்து போன மனைவியினால் முழு குடும்பமும் சீரழிந்து முழு சமூகமும் சீரழிவதற்கு காரணமாக இருக்கும். எனவே நல்ல ஒரு இஸ்லாமிய சூழலை, நல்ல ஒரு வீட்டு சூழலை உருவாக்க விரும்புகின்ற ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஒவ்வொரு பெண்மகனுக்கும் இஸ்லாம் சொன்ன அடிப்படை என்ன தெரியுமா? உனக்கு வரக்கூடிய மனைவியை நல்ல மனைவியாக தேர்வு செய். பெண்களுக்கு சொல்கிறது, உனக்கு வரக்கூடிய கணவனை நல்ல கணவனாக தேர்வு செய். உங்களுடைய கணவன் புகைத்தல் பழக்கம் உள்ளவராக இருக்கிறார், என்ன நடக்கும்? நம்ம சென்ற உரையில நம்ம சொன்னோம், இது வீட்டு சூழலை பாதிப்படைய செய்கிற ஒரு அம்சம். உங்களுடைய கணவன் சுபகில்லாமல் படுத்துக் கொண்டிருக்கிறார், தூங்கிக் கொண்டிருக்கிறார், என்ன நடக்கும்? உங்களுடைய பிள்ளைகளும் அதே போன்று பழகுமா இல்லையா? அப்ப வீட்டு சூழல் சீரழியுமா இல்லையா? அந்த கெட்ட சூழலிலிருந்து சமூகத்துக்கு வரக்கூடிய பிள்ளை முகத்திலே தாடி வைக்காத பிள்ளையாக, சிகரெட்டு குடிக்கிற பிள்ளையாக, படம் பார்த்து திரிகிற பிள்ளையாக, சுபகுத்தலான பிள்ளையாக வந்தால் இது சமூகத்துக்கு நல்லதா, சமூகத்துக்கு சீரழிவா? எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, எங்களுடைய வீட்டு சூழல்களை சீர்படுத்துவதில் முதலாவது அம்சம் நல்ல கணவன் நல்ல மனைவி என்பதை அடிப்படை அம்சமாக நானும் நீங்களும் படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த கட்டம், எங்களுடைய வீட்டு சூழலை நல்ல சூழலாக மாற்றுவதற்கு அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவுரையை பாருங்கள். இஜஅலு ஃபீ புயூத்திக்கும் மின் ஸலாத்திக்கும் லா தத்தகிதுஹா குபூரா. நபிகளார் சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளை நீங்கள் மையவாடிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய தொழுகையில் ஒரு பகுதியை உங்களுடைய வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பெண்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் வீட்டிலே தான் தொழுவார்கள். சஹாபி பெண்மணிகளை பொறுத்தவரையில் 5 நேர தொழுகைக்கும் பள்ளிக்கு வந்தார்கள், அது வேறு. ஆனால் பெண்களுக்கு வீட்டில் தொழுவது சிறந்தது. ஆனால் ஆண்களை பொறுத்தவரையில் பள்ளியில் தொழுவது கடமை, சிறந்ததல்ல. 5 நேர தொழுகையை பள்ளியில் தொழுவது கடமை. அந்த ஆண்களுக்கு இஸ்லாம் சொன்னது என்ன தெரியுமா? ஆண்களே, உங்களுடைய தொழுகையில் ஒரு பகுதியை உங்களுடைய வீட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? உங்களுடைய வீடுகளை மையவாடிகளாக ஆக்காதீர்கள். மையவாடின்னா என்ன தாய்மார்களே? உங்களை யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த நம்ம ஊர் பெரிய பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற மையவாடியில இன்றைக்கு இரவைக்கு காவல் நில்லுங்க, இன்றைக்கு இரவைக்கு நீங்க அங்கதான் தூங்கணும்டா, தூங்குவீங்களா? என்னதான் பேய பத்திய நம்பிக்கை இல்லாட்டியும், என்னதான் தைரியசாலியான பெண்மணியாக இருந்தாலும் கபரடியில போய் படுப்பீங்களா? கபரடியில போய் ஒரு கட்டில போட்டு தூங்குவீங்களா? தூங்க மாட்டீங்க. ஏன்? நன்றாக தெரியும், கபரடி என்றால் ஒரு பயங்கரமான இடம், அங்கே சைத்தான்கள் ஊசலாடக்கூடிய இடம், அப்படித்தானே அன்பார்ந்த தாய்மார்களே? அதனால யாரும் அந்த இடத்துக்கு போறதில்லை. அதனால நபிகளார் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மையவாடிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்றால் ஷைத்தான்கள் குடியேறக்கூடிய இடமாக, அச்சம் நிறைந்த இடமாக உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். மாறாக உங்களுடைய தொழுகையின் ஒரு பகுதியை வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரை தொழுது விட்டால் பின் சுன்னத்தை எங்க போய் தொழுவாங்க தெரியுமா? வீட்டில தான் போய் தொழுவாங்க. அசரை தொழுது விட்டால் நபிகளார் சுன்னத்தை தொழுவது தன்னுடைய வீட்டிலே. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பொன்மொழிகளை பார்க்கலாம். இரவு தொழுகை நபிகளார் வீட்டிலே தொழுதார்களா, பள்ளியிலே தொழுதார்களா?
வீட்டிலே தான் தொழுதார்கள். குறிப்பிட்ட 3 நாட்கள் தான் ஜமாத்தாக தொழுவித்தார்களே அல்லாமல் பெரும்பாலும் இரவையில் நபிகளார் வீட்டிலே தான் தொழுதிருக்கிறார்கள். ஜும்மாவை தொழுவார்கள் நபிகளார். ஜும்மாவை தொழுதுவிட்டு ஜும்மாவுக்கு பின் சுன்னத்தை நபிகளார் வீட்டிலே தான் தொழுவார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள், நீங்கள் ஜும்மாவை தொழுதுவிட்டு வீட்டுக்கு சென்று சுன்னாவை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் தாய்மார்களே, சகோதரிகளே, வீட்டு சூழல் என்பது தொழக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். எங்களுடைய வீடுகள் என்பது மஸ்ஜிதுகளாக இருக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய வீட்டு சூழலை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்ம ஒரு வீடு கட்டும் பொழுது நம்முடைய பெண்மணிகள், தாய்மார்கள் எங்களோட வீடு எப்படி அமைய வேண்டும் என்று மசூரா சொல்லுவாங்க, அப்படிதானே? ஆலோசனை சொல்வார்கள். எப்படி நம்ம சொல்லுவோம்? நமக்கு உங்களோட நாட்டு வீட்டு சிஸ்டங்கள் தெரியாது. நம்மட வீட்டில் என்ன சொல்லுவாங்க? ஒரு சமையல் அறையை சொல்லுவாங்க, குசுனின்னு சொல்லுவோம் நம்ம. அதே போல ஒரு டைனிங் ஹால் சொல்லுவாங்க. அப்படி சாப்பாட்டு மேசை ஒன்று போட்டு வாரவங்களை உட்கார்ந்து சாப்பாடு கொடுத்து கவனிக்கிறதுக்கு ஒரு ரூம் சொல்லுவாங்க. வரவேற்பு அறை, விராந்தை சொல்லுவாங்க சில இடங்கள்ல. அப்படி ஒரு வரவேற்பு அறை இஸ்ஸோப் ஒன்று இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு திட்டம் போடுவாங்க. அன்பாண்டவர்களே, எத்தனை வீடுகளிலே உங்களுடைய வீட்டில் ஒரு தொழுகை அறையை ஏற்படுத்துங்கள். அந்த தொழுகை அறைக்குள் 2 குர்ஆன் இருக்கணும், 2 தர்ஜுமா இருக்கணும், நபிகளாருடைய பொன்மொழிகள் தொகுப்பு, புகாரி முஸ்லிம் சின்ன ஒரு லைப்ரரி இருக்க வேண்டும். எத்தனை வீட்டில் திட்டம் போட்டோம்? யாராவது திட்டம் போட்டோமா? இலட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து வீடு கட்டுகிற நம்ம எங்களுடைய வீட்டுக்குள் ஒரு பள்ளி இருக்க வேண்டும், ஒரு மஸ்ஜித் இருக்க வேண்டும், குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு இடம், தொழுவதற்கு ஒரு இடம். அல்லாஹு அக்பர். இப்படி இருந்தால் அன்பார்ந்த தாய்மார்களே, எங்களுடைய வீட்டு சூழலில் வளர்கின்ற பிள்ளைகள் எல்லாம் தொழுகிற இடத்தை பார்த்து பார்த்து பள்ளியோடு ஒரு தொடர்பு வருமா இல்லையா? உம்மாவும் வாப்பாவும் தொழுவதை பார்த்து பார்த்து 5 நேரம் தொழ வேண்டும் என்ற சிந்தனை வருமா இல்லையா? அந்த அறைக்குள் குர்ஆன் ஓதுவதை பார்த்து பார்த்து பள்ளிக்கு சென்று குர்ஆன் ஓத வேண்டும் என்ற சிந்தனை வருமா இல்லையா? எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு பெண்மணி, சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி, அப்படித்தானே? அந்த பெண்மணி தன்னுடைய அறையிலே தனக்கு இருந்த ஒரு ரூம் சொல்லுவாங்க, ஒரு அறை. அந்த அறைக்குள் என்ன வைத்திருந்தார்கள் தெரியுமா? மிஹ்ராப் வைத்திருந்தார்கள். நீங்க சில பள்ளிகளுக்கு போனா இந்த மதில்ல இருந்து அப்படியே ஒரு வளைவா ஒரு இடத்தை நீங்க பாப்பீங்க, இமாம் நின்று தொழுகிறதுக்கு இடம் பார்த்திருக்கிறீங்களா? அதுக்கு மிஹ்ராப்னு சொல்லுவாங்க, அரபுல மிஹ்ராப்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்லுகின்றான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டிலே குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், ஜக்கரியா நபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தவங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்திர ரூமுக்கு போய் அவர்களுடைய மிஹ்ராபை சென்றடையும் பொழுதெல்லாம், மிஹ்ராபுட தொழக்கூடிய இடத்துக்கு போற நேரம் அங்க அல்லாஹ் ஒரு உணவு தட்டை கொடுத்து வச்சிருப்பான்னு குர்ஆன் சொல்லுது. அன்பார்ந்த தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அந்த பெண்மணி, சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த ஒரு அம்சம் என்ன? தன்னுடைய அறைக்குள், தன்னுடைய வீட்டுக்குள் தொழக்கூடிய ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அப்படியானால் அன்பார்ந்த தாய்மார்களே, எங்களுடைய வீட்டு சூழலை இஸ்லாமியமப்படுத்துவதன் மிக முக்கியமான அம்சம் எங்களுடைய வீட்டுக்குள் தொழுகைக்கு என்ற ஒரு இடத்தை அடையாளப்படுத்த வேண்டும். வீட்டுக்குள் எந்த மூலையிலிருந்து பார்த்தாலும் அந்த அறையை பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனை வர வேண்டும். ஏன்? வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிகள் என்பது அல்லாஹ்வை அழைப்பதற்கான இடம். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்க முடியாது. எனவே அந்த அறையை பார்க்கிற பொழுதெல்லாம் இது தொழுகிற இடம், அல்லாஹ்வை வணங்குகிற இடம் என்று அல்லாஹ்வுடைய சிந்தனை வருமா வராதா? அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்தால் ஒரு மனிதன் நல்லவனாக மாறுவானா இல்லையா? எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, எங்களுடைய வீட்டுகளுக்குள் இஸ்லாமிய சூழலை உருவாக்குவதற்காக இஸ்லாம் காட்டி தந்த ஒரு முறைதான் என்ன செய்ய வேண்டும்? வீட்டுக்குள் ஒரு அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது. அதே போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வழிமுறையை காட்டுகின்றார்கள். லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர். உங்களுடைய வீடுகளை நீங்கள் மையவாடிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். எப்படி? இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி யுக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்கரா. நபிகளார் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மையவாடிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். எந்த வீட்டிலே சூரத்துல் பக்கரா ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த தாய்மார்களே, ஷைத்தான் தானே மனிதனை வழிகெடுப்பவன், ஷைத்தான் தானே மனிதனை சீரழிப்பவன், ஷைத்தான் தானே மனிதனுடைய விரோதி. அந்த ஷைத்தானை எங்களுடைய வீடுகளை விட்டு விரட்டுவதற்கு நபிகளார் காட்டி தந்த வழிமுறை என்ன?
உங்களுடைய வீட்டுக்குள் நீங்கள் அல் குர்ஆனை ஓதுங்கள், சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, வீட்டு சூழலை பாதுகாப்பதற்காக, ஷைத்தானை விட்டு பாதுகாப்பதற்காக நபிகளார் காட்டி தந்த வழிமுறை அல் குர்ஆனை ஓத வேண்டும் என்பது. ஆனா இன்றைக்கு நம்மட நிலைமை என்ன? நம்மட நிலைமை என்ன? எங்களுடைய முஸ்லீம்களின் கலாச்சாரம் என்ன? சொல்லுவாங்க இந்த தாயத்து சொல்லுவாங்களா? தாயத்து நம்மட வீட்டை காவல் படுத்துறதுக்காக, ஷைத்தாண்ட தொல்லையை விட்டு பாதுகாக்கிறதுக்காக என்ன செஞ்சிருப்பாங்க? வீட்டு 4 மூலையிலும் என்ன செஞ்சிருப்பாங்க? ராணுவ வீரர்களை கொண்டு போய் நிறுத்தி இருப்பாங்க. என்ன ராணுவ வீரர்? ஒரு போத்தல் குப்பி. என்ன சொல்லுவாங்க போத்தல் குப்பிக்கு? பாட்டில் சொல்லுவாங்க. சின்ன பாட்டில்ல குர்ஆன் வசனத்தை எழுதி உள்ளுக்கு போட்டு என்ன செஞ்சிருவாங்க? வீட்டு மூலையில கட்டி தொங்க வைத்திருப்பார்கள். அல்லாஹு அக்பர். இதைத்தான நபிகளால் நடைமுறைப்படுத்தினார்கள். அடையப்பா, அதை விட நல்ல ஒரு வேலை என்ன தெரியுமா? புதிய ஒரு குர்ஆனை வாங்கி அதை முழுக்க என்ன செஞ்சு கவர் பண்ணி அதை அப்படியே கட்டி தொங்க வச்சிருங்க, ஷைத்தான் ஓடட்டும். அடை கட்டி வைக்கிறதுனால ஷைத்தான் ஓடுவானா? குர்ஆன் வசனத்தை எழுதி தொங்க போடுறதுனால, இப்படி மாட்டி வைக்கிறதுனால ஷைத்தான் ஓடுவானா? நபிகளார் அப்படி ஒரு நடைமுறையை காட்டி தந்தார்களா? இல்லை தாய்மார்களே. அல் குர்ஆனை ஓதுங்கள், உங்களுடைய வீடுகளிலிருந்து ஷைத்தான் ஓடுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். அன்பார்ந்த தாய்மார்களே, எங்களுடைய வீட்டு சூழல் எப்படி இருக்கிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 24 மணித்தியாலத்திலும் எங்களுடைய வீட்டிலே நடக்கின்ற ஷைத்தானிய சூழலை விட குர்ஆனை ஓதுவது அதிகமா? தாய்மார்களே, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கால் கொலுசு போடுற நேரம் மிச்சம் கவனமா இருங்க. நபிகளார் சொன்னார்கள், இந்த ஜரஸ், இந்த மணி ஆடுது தானே, சலசலன்னு ஆடுது பாருங்க, இது ஷைத்தானுடைய ஓசை என்று சொன்னாங்க. ஷைத்தானுடைய ஓசை என்று சொன்னார்கள். நபிகளாருடைய காலத்தில் சலசலப்பு காட்டக்கூடிய இந்த கால் சங்கிலி போட்டிருந்த நேரம் அதை வீட்டை விட்டு அகற்ற சொன்னார்கள் நபிகளார். எனவே இதுவும் ஒரு அம்சம் தான். வீட்டு சூழலை ஷைத்தானை விட்டு பாதுகாக்க வேண்டுமா? ஷைத்தானை வரவழைக்கின்ற இந்த சத்தங்கள் எல்லாம் வீட்டுக்கு இருக்கக்கூடாது. சலசலப்பு, கிளிகிளிப்பு சத்தம் இருக்குது பாருங்க. எனவே சலங்க போடுறவங்க சத்தம் இல்லாம போட்டுக்கங்க, சத்தத்தோடு போடுறது கூடாது. தனி ஹதீஸ் இருக்குது அதுக்கு. அன்பார்ந்த தாய்மார்களே, எனவே இஸ்லாமிய சூழலை உருவாக்க விரும்பிய இஸ்லாம் அந்த இஸ்லாமிய இல்லத்துக்கு சொன்னது என்ன? உங்களுடைய வீட்டிலே அல் குர்ஆன் ஓதுகின்ற வளமையை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டிலே அல் குர்ஆனை ஓதுகின்ற வளமையை உருவாக்கி கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, பெரும்பாலும் நம்மட வீட்டில் ஓடக்கூடிய பாட்டுடைய நேரத்தை பாருங்கள், மியூசிக் உடைய நேரத்தை பாருங்கள். 1 மணித்தியாலம் வச்சுக்கோங்களேன். நாடகம் பார்க்கக்கூடிய நேரம் அரை மணித்தியாலம் போகும். ஒரு நாடகம் இந்தியாவில் எப்படியோ தெரியாது, இலங்கைனா அரை மணித்தியாலம் போகும். அரை மணித்தியாலம் வச்சுக்கோங்களேன், 1.5 மணித்தியாலம். ஒரு படம் 3 மணித்தியாலம், அப்ப 3 1.5 3 4.5 மணித்தியாலம். அதே போன்று இன்ன பிற பேசக்கூடாத அந்த கதை இந்த கதை எல்லாம் கதைச்சி ஒரு 5 மணித்தியாலத்தை வைங்களேன். அரை மணித்தியாலமாவது குர்ஆன் ஓதப்படுகிறதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எப்படி தாய்மார்கள் எங்களுடைய வீடுகள் இஸ்லாமியமயப்படுத்தப்படும்? எப்படி எங்களுடைய வீட்டுக்குள் இருந்து சாலியான நல்ல பிரஜைகள் உருவாகுவார்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எனவே எங்களுடைய வீட்டு சூழலை நாங்கள் இஸ்லாமியமயப்படுத்துவதன் மிக பிரதானமான அம்சம் குர்ஆன் ஓதுகின்ற இடமாக, புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்களை வாசிக்கின்ற இடமாக எங்களுடைய வீடுகள் இருக்குமானால் நிச்சயம் அந்த வீட்டுக்குள் இருந்து சாலிகான பிள்ளைகள் வரலாம். பத்திரிகைகள் வாசிக்கின்ற கலாச்சாரம், சஞ்சிகைகள் வாசிக்கின்ற கலாச்சாரம் இது எங்களுடைய சமூகத்தில் இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு நாளும் தினத்தந்தி, ஒவ்வொரு நாளும் பத்திரிகை வாசிப்பார்கள். கிழமையில ஒரு தடவை என்ன செய்வார்கள்? குறிப்பிட்ட வாராந்த சஞ்சிகைகள், சின்ன புத்தகங்களை வாசிப்பார்கள், கதை புத்தகங்களை வாசிப்பார்கள். இதற்கெல்லாம் நேரத்தை கழிச்சு நம்மட புள்ள எப்படி வளரும்? எங்கட உம்மட வளமை 7 மணிக்கு பத்திரிகை வாசிப்பார், நானும் பத்திரிகை தான் வாசிக்க வேண்டும். எங்கட உம்மா கிழமை மாசம் தவறாமல் குங்குமம், என்னென்னமோ இந்தியாவில் நிறைய இருக்குதுன்னு குடும்ப கதை அது இதுன்னு என்னென்னமோ சஞ்சிகள் இருக்குது. எங்கட உம்மாட வளமை மாசத்துக்கு ஒரு குங்குமம் வாங்கிடுவாங்க, பார்ப்பாங்க. வளரக்கூடிய புள்ள எப்படி வளரும்? சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய தாய், எங்களுடைய ராத்தாண்டு சொல்லுவாங்களா, அல்லது எங்களுடைய தங்கை, அவங்களோட வளமை இப்படி ஒரு வேலையை செய்கிறது. எனவே அந்த வீட்டுக்குள் வளரக்கூடிய எல்லோரும் அதே முறையில் வளர்ந்து வருவார்கள். ஆனால் ஒரு இஸ்லாமிய இல்லம் காலையிலே சுபகு தொழுது விட்டால் ஒரு அரை மணித்தியாலம் குர்ஆன் ஓதுகின்ற சத்தம், அல்லாஹு அக்பர். மாலையாகிவிட்டால் ஒரு அரை மணித்தியாலம் குர்ஆன் ஓதுகிற சத்தம்.
இஷா தொழுது விட்டால் புகாரி, முஸ்லிம், ரியாது சாலிஹின் போன்ற ஹதீஸ் கிதாபுகளை புரட்டி அரை மணித்தியாலம் வாசிக்கின்ற சத்தம். பச்சிலம் பாலகன்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் எப்படி வளருவார்கள்? அல்லாஹு அக்பர். இந்த சூழலிலே வளருவார்களா இல்லையா? நல்ல பிள்ளைகளாக வளர்வார்களா இல்லையா? எனவே நபிகளார் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மையவாடிகளாக ஆக்கிக் கொள்ளாமல் அல் குர்ஆனை ஓதுகின்ற இடங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று சொன்னார்கள். இது முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸிலிருந்து இன்னொரு நாம் படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? வீடுகள் என்பது குர்ஆன் ஓதுவதற்கு தகுதியான இடம், மையவாடிகள் என்பது குர்ஆன் ஓதுவதற்கு தகுதியான இடம் அல்ல. இதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்கட சமூகத்தில் நிறைய பேர்கிட்ட ஜியாரத்து கலாச்சாரம் இருக்குது. ஜியாரத்து செய்யறது சுன்னத், அதுக்கு ஒரு முறை இருக்குது. விளங்கிட்டா? அது தனி செய்ய வேண்டிய ஒரு முறை இருக்குது. ஆனா ஜியாரத்து செய்கிறோம் என்ற போர்வையில் கபரடியில் இருந்து கொண்டு யாசீன் ஓதுவதோ, கபரடியில் இருந்து ஒரு குர்ஆன் ஓதுவதோ குர்ஆனுக்கு தகுதியான இடம் அல்ல. குர்ஆனுக்கு தகுதியான இடம் அல்ல. நபிகளார் வீட்டிலே குர்ஆன் ஓதுங்கள் என்றார்கள். மையவாடியிலே நபிகளார் குர்ஆன் ஓதி இருக்கிறார்களா? யாசீன் ஓதி இருக்கிறார்களா? ஃபாத்திஹா ஓதி இருக்கிறார்களா? எதையும் செய்யவில்லை. எனவே மையவாடிகள் என்பது குர்ஆன் ஓதுவதற்கு தகுதியான இடம் அல்ல என்ற ஒரு மேல்மிச்சமான அறிவையும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஜியாரத்து செய்ய போகிற பெண்மணிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்ததாக எங்களுடைய வீட்டு சூழலை இஸ்லாமியமயப்படுத்த வேண்டுமா? எங்களுடைய வீட்டில் இருந்து வளர்ந்து வருகின்ற எதிர்கால சமூகத்தை நல்ல ஒரு சமூகமாக மாற்ற வேண்டுமா? எங்களுடைய வீட்டு சூழல் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற இடங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற இடங்களாக இருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸலுல் பைத்தில்லதி யுذ்கருல்லாஹு ஃபீஹி வல் பைத்துல்லதி லா யுذ்கருல்லாஹு ஃபீஹி. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்படுகிற வீட்டுக்கும் ஞாபகப்படுத்தப்படாத வீட்டுக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், மஸலுல் ஹய்யி வல் மய்யித் என்று சொன்னார்கள். உயிர் உள்ளவனுக்கும் உயிர் இல்லாதவனுக்கும் போன்று என்று சொன்னார்கள். எப்படி? அல்லாஹ்வை திக்ர் செய்கிற வீடா, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற வீடா? அந்த வீடுகள் உயிருள்ளவர்கள் வாழுகிற வீடு. அல்லாஹ்வை திக்ர் செய்யாத வீடுகள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தாத வீடுகள் மரணித்து போன செத்து போன மனிதர்கள் வாழுகிற வீடு என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, உங்களோடு இரக்கத்தோடும் பாசத்தோடும் வளர்ந்த கணவன் மரணித்து விட்டார். அந்த கணவரை அறைக்குள் வைத்து மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு கணவனோடு தூங்கி என்றால் தூங்குவோமா? மரணித்து போன கணவனோடு தூங்கினால் தூங்குவோமா? ஏன்? மரணித்து போனவர்கள் தான் நம்ம என்ன கொஞ்சம் ஒதுங்கித்தான் இருப்போம். என்னதான் இரக்கம் பாசத்தோட இருந்தாலும் கணவன் என்றால் என்ன, மௌத்தா போயிட்டா நம்ம கொஞ்சம் பார்க்கிறது வேற மாதிரி தான். இப்படித்தானே நபிகளார் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற இல்லங்கள் உயிருள்ளவர்கள் வாழுகிற வீடு, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தாத திக்ர் செய்யாத வீடுகள் செத்து போனவர்கள் வாழுகிற வீடு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, செத்து போனவர்கள் வாழுகிற வீடுன்னா ஆட்டோமேட்டிக் அது மையவாடின்னு அர்த்தம். அப்படித்தானே? செத்து போனவர்கள் வாழுகிற இடம் எது? மையவாடி. அப்படியானால் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்படுகிற இடங்கள் பூஞ்சோலைகள். பூஞ்சோலைகள் உயிருள்ளவர்கள் வசிக்கின்ற இடங்கள். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தாத திக்ர் செய்யாத வீடுகள், அல்லாஹ் அக்பர், மையவாடிகள், மரணித்து போனவர்கள் குடியிருக்கிற இடங்கள். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, எங்களுடைய வீட்டு சூழல் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற இடமாக இருக்க வேண்டும். இந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது பாருங்கள். நபிகளார் சொன்னார்கள், இதா தகலர் ரஜுலு பைத்தஹு, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைகின்றான், ஃபதக்கரல்லாஹ, நுழையும் பொழுது அல்லாஹ்வை திக்ர் செய்துவிட்டு நுழைகின்றான். நுழையும் பொழுது அல்லாஹ்வை திக்ர் செய்துவிட்டு நுழைகின்றான். பிஸ்மில்லாஹ் சொல்லி நுழைகின்றான். சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுகின்றான். ஷைத்தான் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஷைத்தான் என்ன சொல்லுவான் தெரியுமா? கால ஷைத்தானு லா மபீத லக்கும். ஷைத்தான் தந்த தோழர்களை பார்த்து சொல்வானாம், இந்த மனிதன் பிஸ்மில்லாஹ் சொல்லி வீட்டுக்கு வந்துட்டான், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி வீட்டுக்கு வந்துட்டான், எனவே இன்றைக்கு இந்த வீட்டில் உங்களுக்கு வசிக்கிறதுக்கு இடம் கிடையாது. பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடும் பொழுது சைத்தான் என்ன சொல்வான் தெரியுமா? இதோ அறிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு இந்த வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு இல்லை, எல்லாம் பொட்டி படுக்கை எடுத்து ஓடிடுங்கன்னு சொல்லிடுவானாம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, வீட்டுக்குள் நுழையும் பொழுது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி விட்டு நுழையும் பொழுது
வீட்டுக்குள்ள ஒவ்வொரு வேளையும் செய்யும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்கிறோம். ஆடையை அணியும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த துஆவை ஓதுகின்றோம். மலஜலம் கழிக்க செல்லும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயிஸ் என்று போகிறோம். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ்வை திக்ர் செய்ய அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த ஷைத்தானுக்கு இடமில்லாமல் போய்விடும். ஷைத்தான் வீட்டுக்குள் இல்லை என்றால் நல்லவர்களாக வாழ முடியுமா? முடியாதா? அந்த வீட்டுக்குள் நல்ல மனிதர்கள் வருவார்களா? இல்லையா? அதற்கு மாறாக நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதன் வீட்டுக்குள் நுழையும் பொழுது ஃபலம் யذ்குரில்லாஹ இந்த துஹூலிஹி, வீட்டுக்குள் நுழையும் பொழுது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தல, பிஸ்மில் சொல்லவில்லை. சாப்பிடும் பொழுதும் பிஸ்மில் சொல்லவில்லை. ஷைத்தான் என்ன தெரியுமா சொல்லுவான்? தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்லுவான், அறிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு உங்களுக்கு படுக்கிற இடம் இந்த வீட்டுக்கு தான், உங்களோட பெட்ரூம் இன்றைக்கு இந்த வீடு தான். நீங்கள் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லவில்லையா? ஷைத்தானே, இன்றைக்கு உனக்கு சாப்பாடு இந்த வீட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லிடுவானாம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள், எத்தனை பேர் வீட்டுக்குள் நுழையும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி நுழைகின்றோம். எங்களுடைய சின்ன பிள்ளைகள், வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு பிஸ்மில்லா சொல்லி வீட்டுக்குள் வா மகனே, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் சொல்லி வெளியே போ மகனே, எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வீட்டு சூழலை இஸ்லாமியமயப்படுத்துவது, எங்களுடைய வீட்டு சூழல்கள் நல்லதாக இருந்தால் எங்களுடைய வீட்டுக்குள் நல்ல பிரஜைகள், சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய இஸ்லாத்தின் காவலாளிகள் எங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேறுவார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, அதே போன்றுதான் எங்களுடைய வீட்டு சூழல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எங்களுடைய வீட்டு சூழல்கள் ஷைத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? நல்லவைகளை செய்வதன் மூலம், நல்ல காரியங்களை செய்வதன் மூலம் மலக்குமார்கள் வந்துவிட்டு போகக்கூடிய இடங்களாக இருக்க வேண்டும். மலக்குமார்கள் வந்துவிட்டு போகக்கூடிய இடங்களாக இருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஆயிஷா ரதியல்லாஹு வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்தவர்கள் வீட்டுக்குள் நுழையாமல் வாயிலே நின்று விட்டார்கள். இந்த வாசல் படியில் அப்படியே நிற்கிறாங்க. ஆயிஷா நாய் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஏன் வீட்டுக்குள் வராமல் இருக்கிறீர்கள்? நான் ஏதாவது தவறு செய்து விட்டிருந்தால் சொல்லுங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுகிறேன் என்றார்கள். அப்பொழுது நபிகளார் சொன்னார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு இந்த சீலை இருக்குது பாருங்க, இதுக்கு என்ன சொல்லுவாங்க? கேட்டன் திரை, இது மாதிரி ஒரு சீலை ஒன்று எடுத்து வீட்டு வாசல்ல தொங்க போட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு சில உருவப்படங்கள் இருக்குது. நபிகளா சொல்றாங்க, இந்த திரையை நீ ஏன் போட்டு வைத்திருக்கிறாய்? எந்த வீட்டுக்குள் உருவப்படங்கள் இருக்குமோ அந்த வீட்டுக்குள் மலக்குமார்கள் வரமாட்டார்கள், மலக்குமார்கள் வராத வீட்டுக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா? இதை நீ கலட்டி கிழித்தறிந்து வீசும் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், வீட்டுக்குள் வரமாட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த தாய்மார்களே, எத்தனை வீடுகளிலே கணவன் மனைவிட கல்யாண போட்டோ அதை ராம் பண்ணி எத்தனை வீட்டில் வச்சிருக்கிறோம்? எத்தனை வீட்டில் பெரியார்கள், சேகுமார்கள், தங்கல்மார்கள், தொங்கல்மார்கள் என்று அவர்கள்ட்ட போட்டோவை கொழுகி வச்சிருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். எத்தனை வீடுகளிலே எனக்கு பிறந்த முதலாவது புள்ள இவ்வளவு அழகாக இருந்தது என்று எத்தனை பேர் அந்த போட்டோவை தூக்கி வச்சிருக்கிறோம்? அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, எத்தனை பேருடைய வீட்டிலே கேலண்டர் போடுவாங்க. இந்த நாட்காட்டி கேலண்டர் இருக்கு தானே, சில கேலண்டர்கள் கேலண்டர் சொல்லுவாங்களா உங்க ஊர்ல? அந்த காலண்டர் என்று சொல்லுவாங்க. அந்த காலண்டர்ல என்ன வச்சிருவாங்க? சிலதுல ஒரு அம்மாவையும் ஒரு குழந்தையையும் தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இன்னும் சில காலண்டர்கள்ல சில மனிதர்களுடைய, மிருகங்களுடைய போட்டோக்களை போட்டு வச்சிருப்பாங்க. இந்த காலண்டர்களை வீட்டில் தூக்கலாமா? வீட்டில் தூக்கலாமான்னு கேட்கிறேன் நான். எத்தனை வீட்டில் நம்ம தூக்கி வச்சிருக்கிறோம்? அல்லாஹு அக்பர். மலக்குமார்கள் வராத வீடு, மலக்குமார்கள் வராத வீடு, அந்த வீட்டு சூழலில் வளருகின்ற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, இதுவெல்லாம் ஒரு இஸ்லாமிய வீட்டுக்கு, ஒரு இஸ்லாமிய இல்லத்துக்கு இஸ்லாம் கொடுத்த இலக்கணங்கள். இவைகள் சரியாக இருக்குமானால் நிச்சயம் அந்த வீட்டு சூழலில் இருந்து வரக்கூடிய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள், சாலிகான பிள்ளைகளாக இருப்பார்கள். மாறாக இஸ்லாம் தடுத்த காரியங்களை செய்கின்ற வீடுகளாக எங்களுடைய வீடுகள் இருந்தால் அந்த வீட்டுக்குள் இருந்து வரக்கூடியவர்களும் பட நடிகர்களாகவும் விளையாட்டு வீரர்களாகவும் காடையர்கள், கடப்புளியர்கள் என்று சொல்லுவோம், அப்படிப்பட்டவர்களும் தான் வருவார்கள். இவர்களால் சமூகத்துக்கு நல்லது நடக்குமா? இவர்களால் சமூகத்துக்கு நன்மை நடக்குமா? இல்லை தாய்மார்களே. எனவே இஸ்லாம் சொல்லுகிற பிரகாரம் எங்களுடைய வீட்டு சூழலை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், இந்த வீட்டு சூழலை இஸ்லாம் எந்த அளவுக்கு வைக்க சொல்கிறது தெரியுமா?
அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகள் அல்லாத வீட்டுக்குள் நீங்கள் நுழைந்தால், ஹத்தா தஸ்ஸானிசு, நீங்கள் அனுமதி கேட்டு, வத்து சல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லும் வரையில் அந்த வீட்டுக்குள் நீங்கள் நுழைய வேண்டாம். நான் உங்களுடைய வீட்டுக்கு வருகின்றேன், நான் உங்களுடைய வீட்டுக்கு வருகின்றேன். அம்பலத்துக்கு போற மாதிரி போக முடியாது. அம்பலம் சொல்லுவாங்க தெரியுமா, கண்டவன் நின்றவன் எல்லாம் போற வார இடம், அது மாதிரி ஒரு வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்குள் போவதாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும், வீட்டுக்குள் வரட்டுமா என்று கேட்டுவிட்டு தான் போக வேண்டுமாம். அது எங்களுடைய வீடு அல்லாத வீடாக இருந்தால். வேறொரு வீட்டுக்கு ஏன் இந்த கட்டுப்பாடு? அன்பார்ந்தவர்களே, ஏண்ட வீட்டுக்கு போற நேரம், என்னுடைய வீட்டுக்குள் போற நேரம், என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், பிரச்சனை கிடையாது. வேறொருவருடைய வீட்டுக்குள் போற நேரம் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அன்பார்ந்தவர்களே, அந்நிய பெண்கள் இருக்கலாம், அந்நிய பெண்கள் இருக்கலாம், அவர்கள் அரைக்குறை ஆடையோடு இருப்பார்கள். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? போகக்கூடிய நேரம் பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்க்க முடியுமா? முடியாதா? இஸ்லாம் தடுத்த காரியங்களை பார்க்க வேண்டி வருமா? வராதா? எனவே இஸ்லாம் வீட்டு சூழலை எப்படி வைக்க சொல்கிறது? வீட்டுக்குள் ஒருவர் வர விரும்பினால் அஸ்ஸலாமு அலைக்கும், வரட்டுமா என்று கேட்டுவிட்டு தான் வர வேண்டுமா? சில நேரம் நம்மட வீட்டுக்கு ஒரு அந்நிய ஆண் வருகிறார், நம்மட வீட்டுக்கு ஒரு அந்நிய பெண் வருகிறார், வந்து சலாம் சொல்கிறார், பதில் வரவில்லை. என்ன செய்வாங்க? அப்படி பின்னால போய் அப்படி எட்டி பார்ப்பாங்க. அப்படி ஜன்னல் இருக்குத்தானே, அந்த ஜன்னலால் எட்டி பார்ப்பாங்க. அல்லது பின்னால போய் குசினி கதவுன்னு சொல்லுவோம், பின்பக்கத்து கதவு, அதால் எட்டி பார்ப்பாங்க. இப்படி எல்லாம் வீட்டுக்கு செய்யலாமா? அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய வீட்டுக்கு இருக்கிறாங்க. இருக்கிற நேரம் ஒருவர் என்ன செய்கிறார்? அந்த நபிகளாருடைய வீட்டுக்குள் இருக்கின்ற இந்த மாதிரி ஒரு ஓட்டை, ஒரு எடசல், அதால் அப்படியே எட்டி உத்து பார்க்கிறார். நபிகளார் அதை கண்டுட்டாங்க. நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீ பார்ப்பது எனக்கு தெரியும் என்றால், நபிகளார் கையில் அந்த தலைமுடி வார ஒரு சீப்பு இருக்குது, இந்த சீப்பால் உன்னுடைய கண்ணை நான் குத்தி இருப்பேன். சீப்புன்னு சொல்லுவாங்க தானே தலைமுடி வாடுறதுக்கு, இதால் உன்ன கண்ணை நான் குத்தி இருப்பேன். ஏன் நபிகளார் சொல்றாங்க? ஒரு அந்நிய வீட்டுக்குள் இந்த கண்ணால எட்டி பார்க்கிறது எவ்வளவு பாரதூரமானது, எவ்வளவு ரகசியங்களை வெளிப்படுத்தும், மறைக்க வேண்டிய அம்சங்களை அம்பலப்படுத்தும். பொதுவாக இஸ்லாம் சொல்கிறது, ஒரு மனிதண்ட கண்ணை நம்ம பொட்டையாக்கிட்டோம்னு வைங்க, அதுக்காக பழிக்கு பழி அவண்ட கண்ணை பொட்டையாக்கணும். அல் ஐனு பில் ஐனி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், கண்ணுக்கு கண் பகரம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறான். ஒருத்தர் என் பிள்ளையில கண்ணை போக்கிட்டார்னு வைங்க, போக்கினவர் கண்ணை எனக்கு குத்தி பொட்டையாக்கலாம். இதுக்கு பழி வாங்க சொல்கிறது இஸ்லாம். ஆனா என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒருத்தர் அப்படி வீட்டு இடைசலால் எட்டி பார்த்தார், வீட்டில் ஒரு இடையால எட்டி பார்த்தார், நான் ஒரு கம்பவுண்ட் எடுத்து குத்தினேன், கண் பொட்டையா போயிட்டது. இதுக்கு பழிக்கு பழி வாங்கலாமா? பழிக்கு பழி வாங்க முடியாது. ஏன்? ஒருவருடைய வீட்டுக்குள் எட்டி பார்ப்பது ஆக கெட்ட பழக்கம். அதனால இஸ்லாம் கண்ணை பொட்டையாக்கினாலும் பரவாயில்ல என்று சொல்கிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஏன் இந்த ஒழுக்கம்? வீட்டு சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது என்றால், நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், போய் சலாம் சொல்கிறோம், பதில் கிடைக்கவில்லை. இஸ்லாம் சொல்கிறது, பதில் கிடைக்கவில்லையா, திரும்பி போய்விடு என்று சொல்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே இந்த பாடங்களை எல்லாம் அழகாக சொல்லுகிறான். எப்படி? ஃபஇல்லம் தஜிது ஃபியா அஹதன், அந்த வீட்டிலே யாருமே இல்லை என்றால், ஃபலா ததுகுலுவா ஹத்தா யுதன லக்கும், உங்களுக்கு அனுமதி கொடுக்கும் வரைக்கும் அந்த வீட்டுக்குள் நீங்கள் நுழையக்கூடாது. அந்த வீட்டுக்கு போறதுக்கு அனுமதி இருக்கணும். அனுமதி இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போகக்கூடாது. எந்த அளவுக்குண்டா, ஃபைன் கீல லக்கும் உர்ஜிஉ, நம்ம வீட்டுல போய் நம்ம கேட்கிறோம், உங்களோட வீட்டு துரை இருக்கிறாரா, உங்களோட வீட்டு ஹாஜியார் இருக்கிறாரா, உங்களோட கணவர் இருக்கிறாரான்னு கேட்கிறோம். வீட்டுல இருந்து சத்தம் வருது, கணவர் வீட்டுக்குள்ள திரும்பி போயிருங்க ஒரு பதில் வருது. வந்தா உடனே என்ன செய்யணும்? ஃபர்ஜிஉ, திரும்பி போயிருங்கன்னு அல்லாஹ் கட்டளை போடுறான். அன்பார்ந்தவர்களே, எத்தனை பேர் வீட்டில் இந்த ஒழுக்கம் இருக்குதுன்னு பாருங்க. நம்மட வீட்டுக்கு மாமா வருவாரு, மச்சான் வருவாரு, அவர் வருவாரு, இவர் வருவாரு, எல்லாம் என்னமோ சொந்த வீடு மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, சமையலறை வரைக்கும் போயிட்டு வராங்களே. இதுக்கு அனுமதி இருக்குதா? இந்த அனுமதியை கொடுக்கலாமா? இப்படி நடந்தா வீட்டுக்கு சூழல் பாதுகாக்கப்படுமா அல்லது எதிர்காலத்தில் சீரழிந்து போகுமா? அல்லாஹ்வை பயந்து எங்களுடைய வீட்டு சூழல்களை சீர்படுத்த வேண்டிய ஒரு கடமை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறது. அதே போன்று பாருங்கள், வீட்டுக்கு இருக்கிற நேரம் அதுக்கு கூட இஸ்லாம் ஒழுக்கம் சொல்லி தருகிறது. எப்படி? நம்மட வீட்டுக்கு உம்மா வாப்பாவுக்கு ஒரு ரூம் இருக்கும்.
அதே போன்று மூத்த மகளுக்கு ஒரு ரூம் இருக்கும். அதே போன்று மூத்த காக்கா அல்லது மூத்த நானாண்டு சொல்லுவாங்க, மூத்த மகன், அவருக்கு ஒரு ரூம். இப்படி உம்மா அப்பாவுக்கு ஒரு ரூம், மூத்த மகளுக்கு ஒரு ரூம், மூத்த மகனுக்கு ஒரு ரூம் இருக்குதுன்னு வைங்க. இஸ்லாம் என்ன ஒழுக்கம் சொல்லுவது தெரியுமா? யாருக்கு ஒழுக்கம் சொல்கிறது தெரியுமா? இதை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீட்டுடைய ஒழுக்கங்களை பற்றி பார்க்க வேண்டுமானால் 28வது 24வது அத்தியாயம் 27, 28, 58வது வசனங்களை படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லியஸ்தஅதின்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுல்ம மின்கும், உங்களுடைய வீட்டிலே வயதுக்கு வராத பிள்ளைகள் இருப்பார்கள். வயதுக்கு வராத பிள்ளைகள், ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்த்த உடனே புரிஞ்சிடும். அப்படி விளப்பமுள்ள புள்ள இருக்குது பாருங்க. அந்த பிள்ளைகள் உங்களுடைய வீட்டில் இருந்தால் உங்களோட ரூமுக்கு வார நேரம், உங்களுடைய அறைக்கு வரக்கூடிய நேரம் அனுமதி கேட்டுவிட்டுத்தான் வர வேண்டும். அனுமதி கேட்டுவிட்டுத்தான் வர வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, யாருக்கு இது ஒழுக்கம்? மூமின்களுக்கு இஸ்லாம் ஒழுக்கம் சொல்கிறது. உங்களோட வீட்டுக்கு சாதாரணமா வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த மகன் இருக்கிறார், நம்மட கமால் பாயிட மகன் இருக்கிறார். இவருக்கு ஒரு விஷயம், இவர் இன்னும் வயசுக்கு வரல, இன்னும் குமரர் பருவத்தை அடையல, வாலிபர் ஆகல இன்னும். ஆனா இவருக்கு ஒரு விடயத்தை பார்த்த உடனே விளங்குமா இல்லை இது என்ன நடக்குதுன்றது? இவர் ராத்தாட ரூமுக்கு போறார், இவர் தங்கச்சியோட ரூமுக்கு போறார், இவர் உம்மாவும் வாப்பாவும் தூங்குற அறைக்கு போறார். போறதாக இருந்தா பொதுவாக போகலாம், வரலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா 3 நேரங்கள்ல வரட்டுமா அனுமதி கேட்டுட்டு தான் போகணுமாம். அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய இல்லங்களுக்கு குர்ஆன் காட்டி தந்த ஒழுக்க முறை என்ன? ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களோட ரூமுக்கு வார நேரம் அனுமதி கேட்டுட்டு தான் போகணும். ஏன்? வீட்டுள்ளுக்கு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் எப்படியும் இருக்கலாம், அப்படித்தானே? ஒரு கணவன் மனைவி தண்ட ரூமுக்கு எப்படியும் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ற புள்ள திடீர்னு ரூமுக்கு போனா என்ன நடக்கும்? பார்க்க கூடாததை கண்டா உள்ளத்துல பதியுமா இல்லையா? அது கெட்ட சிந்தனைகளை ஏற்படுத்துமா இல்லையா? அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துமா இல்லையா? அன்பாண்டவர்களே, என்னுடைய ராத்தாட ரூமுக்கு திடீர்னு நான் போறேன், என்னுடைய ராத்தா ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருந்தாண்டு வைங்க, பார்க்க கூடாததை நான் பார்த்தேன், என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒரு ஆண்மகன் உள்ளத்துல பதியுமா இல்லையா? மோசமான சிந்தனைகளை உருவாக்குமா இல்லையா? என்னுடைய தங்கச்சி என்னுடைய அறைக்குள் திடீரென்று வந்து புகுந்து விடுகிறார், பார்க்க கூடாத காட்சியை கண்டால் என்ன நடக்கும்? 3 நேரம் அனுமதி, 3 நேரத்தில் வர முடியாது. என்ன முதலாவது நேரம்? அல்லாஹ் சொல்லுகின்றான், மின் கபிலி ஸலாத்தில் ஃபஜ்ர், சுபஹ் தொழுகைக்கு முன்னால் உள்ள நேரம். இந்த கண்ட பிரச்சனையே வராது. ஏன்? நம்ம தான் சுபஹ் தொழுகை எழும்புறதே இல்லையே, அப்படித்தானே? சுபஹ் தொழுகை எழும்பினாதானே இந்த பிரச்சனை வரும். சுபஹ் தொழுகை எழும்புறதே இல்லை. இது யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? உண்மையான மூமின்களுக்கு சொல்லப்பட்டது. சுபஹுடைய நேரத்துக்கு எழும்புற மூமின்களுக்கு சொல்லப்பட்டது. ஏன்? சுபஹுக்கு முன்னால உள்ள நேரம் கணவனும் மனைவியும் தூங்கக்கூடிய நேரம், அவரவர்கள் அவரவர்களுடைய அறைகளில் தூங்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் சாதாரணமான விளப்பம் உள்ள ஒரு புள்ள திடீர்னு போயிட்டுதுன்னு சொன்னா வாப்பா படுத்துக்கிட்டு இருப்பாரு, அவருடைய உடுப்பு அங்கங்க போயிருந்தா பார்க்க கூடாததை பார்த்துருவாரு. இது சீரழிவை ஏற்படுத்தலாமா இல்லையா? எனவே இஸ்லாம் சொல்கிறது, கதவை தட்டி சலான் சொல்லி வாப்பா உம்மா ரூமுக்கு வரட்டுமா, அவங்க அனுமதி கொடுத்தா தான் வரணுமா. அடுத்த நேரம் எது? நபிகளாரிடத்திலும் நபித்தோழர்களிடத்திலும் ஒரு பழக்கம் இருந்தது. லுகர் தொழுகைக்கு பின்னால கொஞ்ச நேரம் சாய்வாங்க. இதுக்கு கைலூலா சிறுதூக்கம்னு சொல்லுவாங்க. நம்ம சமூகத்திலையும் கடைகள்ல அங்கங்க வேலை செய்யறவங்க வந்து லுகருக்கு பின்னால பகல் சாப்பாட்டை தின்ட்டு என்ன செய்வாங்க? அப்படியே கொஞ்சம் கால் கையை நீட்டி போட்டு படுப்பாங்க. இது கலாச்சாரம் இருக்குதா இல்லையா? பாலகி தூங்குற கலாச்சாரம். இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுடைய ஆடைகளை கலட்டி வைக்கக்கூடிய நேரம், நுகர் தொழுகைக்கு பின்னால உள்ள நேரம். இந்த நேரத்தில் உங்களுடைய அறைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகள் வருவதாக இருந்தாலும் அனுமதி கேட்டுவிட்டுத்தான் வர வேண்டும். அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகான, எவ்வளவு சமூகத்துக்கு பாதுகாப்பான ஒழுக்கத்தை காட்டித் தருகிறது பாருங்கள். வமின் பஅதி ஸலாத்தில் இஷா, இஷா தொழுகைக்கு பின்னால உள்ள நேரம். ஏன்? எல்லாரும் ரூமுக்கு போய் உடுப்பெல்லாம் கலட்டிட்டு ரெஸ்டா இருக்கிற நேரம். அந்த நேரமும் உங்களுடைய அறைகளுக்கு யாரும் வருவதாக இருந்தால் அனுமதி கேட்டுவிட்டுத்தான். அறைகளுக்கு
எப்படி ஒழுக்கம்னு பாருங்க. எந்த வீட்டில் இந்த ஒழுக்கம் இருக்குது? இந்த ஒழுக்கம் இல்லாட்டி பரவாயில்ல. இன்றைக்கு தான் ரூம்ல போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதே, அப்படித்தானே? இன்றைக்கு தான் நம்ம முன் இஸ்தோப்புன்னு சொல்லுவோமா, வீட்டிட முன் மெயின் ஹோல், முன் விராந்தை, அதுல தான் டிவியை வச்சு எங்கேயோ ஆடுற பொம்பளையிட எல்லா பகுதியும் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட வளர்ந்து வர புள்ளக்கி இதை போய் எங்க ரூம்ல பாக்குறது நம்ம, அப்படித்தானே? எங்கேயோ இருக்கிற ஒரு ஆண் மகனுடைய காட்டக்கூடாத பகுதியை எல்லாம் படத்திலே நாடகத்திலும் குமரு புள்ளகளுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதை போய் ரூம்ல பார்க்கணுமா? அன்பார்ந்த தாய்மார்களே, ஒரு இஸ்லாமிய வீட்டுக்கு இஸ்லாம் சொல்கிற ஒழுக்கத்தை பாருங்கள். இந்த குர்ஆன் வசனத்தை படிக்கின்ற என்னுடைய ஈமானிய உறவுகளிடத்தில் கேட்கிறேன், ஒரு இஸ்லாமிய வீட்டிலே படங்களும் நாடகங்களும் போடலாமா? படங்களும் நாடகங்களும் போடலாமா? பெண்களுடைய பார்க்கக்கூடாத பகுதிகளை எல்லாம் படம் பிடித்து காட்டுகின்ற காட்சிகளை போடலாமா? அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நான் நினைக்கிறேன் சில பெண்மணிகளுக்கு பள்ளிகளுக்கு திரை இல்லாம பயான் பண்றத விரும்பாததுனால பள்ளிக்கு பயானுக்கு வாராங்களே இருக்கும். அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும், அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும், இஸ்லாத்துல விளக்கத்தை கொடுக்கட்டும். அது வேற. ஒரு ஆண் மகனுக்கு முன்னால உட்கார்ந்து பயான் கேட்க முடியாது. ஆனா அரைக்குறையோட ஆடுகின்ற ஆண் மகனுடைய படத்தையும் நாடகத்தையும் ஆட்டத்தையும் பார்க்கலாமா? எவ்வளவு பெரிய பாவம் இது! எவ்வளவு பெரிய சீரழிவு இது! எதிர்காலத்தில் எங்களுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு சீரழிக்க போகிறது? எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, எங்களுடைய வீட்டு சூழல் இஸ்லாமியமயப்படுத்த வேண்டுமா? இஸ்லாம் சொல்லித் தருகின்ற இந்த அழகான ஒழுக்கங்களையும் அழகான நடைமுறைகளையும் எங்களுடைய வீட்டிலே நாங்கள் பேணி வருவோமாக இருந்தால் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இஸ்லாமிய உணர்வோடு ஈமானிய உணர்வோடு வளர்ந்து வருவார்கள். காலப்போக்கிலே எங்களுடைய வீடு இஸ்லாமிய வீடாக மாறும். இப்படி ஒவ்வொருவருடைய வீடும் இஸ்லாமிய வீடாக மாறினால் இது சமூக சீர்திருத்தமாக மாறுமா இல்லையா? இது சமூகத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லுமா இல்லையா? எனவே அன்பாண்டவர்களே, எங்களுடைய வீட்டு சூழல்களும் ஒரு சமூகத்தை சீரழிக்கலாம், ஒரு குடும்பத்தை சீரழிக்கலாம், ஒரு தனி மனிதனை சீரழிக்கலாம். எனவே சீரழிவுகளுக்கு இட்டு செல்லாமல் இருக்க இஸ்லாம் என்ன ஒழுக்க முறைகளை காட்டி தந்திருக்கிறதோ அந்த ஒழுக்க முறைகளை எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே எங்களுடைய வீட்டு சூழலிலே நாங்கள் நடைமுறைப்படுத்தி எங்களுடைய வீட்டு சூழலை இஸ்லாமிய சூழலாக மாற்றுவோம். அதனூடாக சமூக சீர்திருத்தத்திற்கு ஒவ்வொரு குடும்பமும் முயற்சி செய்ய வேண்டும். அதனூடாக ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சீர்பெற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய வீட்டு சூழலை இஸ்லாமிய சூழலாக மாற்றி வைக்கின்ற வாக்கியத்தை தந்தருள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.